தலைவலிக்கு ஒரு டீ போட்டு கொடுங்கத்தன்னு சொன்னேன். அதுக்கு உங்க அம்மா நீயே போட்டு கொடுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓ அப்படியா, சரி. நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க அசால்ட்டா பதில் சொல்றீங்க. இப்ப என்ன, என் பொண்டாட்டிக்கு ஏன் டீ போட்டு தரலன்னு எங்க அம்மாட்ட சண்டை போட சொல்றியா? சண்டையா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே. எனக்கு யார் இருக்கீங்க, உங்களுக்கு தானே சொல்ல முடியும். சரி ஓகே, நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. உங்கள் அண்ணி ஒரு காபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் அம்மா, எனக்கு உடம்பு முடியலம்மா, டயர்டாக இருக்குது, இப்போ தான் வந்திருக்கேன், டீ நீ இப்போ போட்டு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் அண்ணி உங்கள் அண்ணனை போய் எனக்கு டீ போட்டு தரல, காபி போட்டு தரல, நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன், அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணனை ஏற்றி விட்டு உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டா நீ என்ன பண்ணுவ? அது எப்படி? அவங்க அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இவளுக்கு வந்து இங்க சேவை செய்வாங்களா? அதெல்லாம் எங்க அம்மா பண்ண மாட்டாங்க. நானே கொண்டு பண்ண வேண்டாம்னு சொல்வேன். எங்க அண்ணனும் சண்டை போட மாட்டான். உங்க அண்ணன் மாதிரிதான் நானும். மூடிட்டு போய் படு. வந்துட்டா 11 மணிக்கு வியாக்கியானம் பேசுறேன்.